இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் இப்போ நமக்கு மேஜராக இந்த சைடில் தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் முத்து மீனா சைடில் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஏதாவது புது குட்டி குட்டி கலாட்டாக்கள் நடந்ததான் உண்டு. ஏன்னா முத்துவும் மீனாவும் நெருக்கமாயாச்சு. அவங்க சைடில் மறைக்கிறதுக்கு உண்மைகளோ இல்லை அந்த முன்னாடி முத்து ஒரு ஜெயிலுக்குள்ளார போனதுக்கு அவரோட கார் சீஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணமே அந்த கந்து வெட்டிக்காரர் தான் அப்படிங்கிறத மீனா சொல்லாமல் இருந்ததுனால அது தெரிய வரும்போது பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த பத்திரத்தை வச்சுருந்தாங்க, அந்த விஷயத்த ஒரு விவகாரத்தில் ஒரு பிரச்சனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவி கல்யாணத்துக்கு அப்போ போய் சம்பந்தமே எல்லாம் மாட்டிக்கிட்ட மீனா ஒரு எவ்வளோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பலாகவும் வந்துட்டாங்க. முத்துவுக்கு மீனா இல்லாமல் இருக்க முடியாது, நைட்டு தூங்கக்கூட முடியலங்க நிலைமைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ அடுத்து நமக்கு எதிர்பார்க்கறது எல்லாமே இவங்க சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ரோஹிணியை பற்றி உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரணும் அப்படிங்கிறது தான். இந்த பொங்கல் விழாவில் அதுவும் ஊரில் இங்கேயே ஊரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து ஊர்லேயே தான் இவங்க இருக்காங்க. யாருன்னா இந்த பொண்ணோட ரோஹிணியோட சித்தி இருக்காங்க. ரோஹிணி கூட கிடையாது, அவங்க கல்யாணியுடைய சித்தி இருக்காங்க. அந்த சித்தி அண்ட் ஃபேமிலி இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் இங்கே கிளம்பிங்க இந்த பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வர. இந்த பொங்கல் விழாவில் ஊரில் எல்லாம் நடக்கிறத விழாவை சிறப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போய் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் யாராவது கல்யாணி அப்படின்னு இவங்கள்ட்ட பேசினா, இந்த கல்யாணியத்தை வந்தாங்கன்னா அடிக்கடி கிறிஸ்து சொல்கிறாருல, கல்யாணியத்தை நீங்கள் எங்கே தங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. கேட்டுட்டுறதெல்லாம் இந்த வீட்டில் வச்சு நடந்த ஒரு தடவை, அப்புறம் இங்கேயும் ஒரு தடவை இவங்க அந்த கட்டத்தில் ஓடி போயிட்டாங்க ரோஹிணின்னு தேடும் போது இருந்தது. இது எல்லாத்தையும் மீனா சேர்த்து கணக்கு பண்ணி டக்குன்னு இந்த ஒருத்தவங்களை நம்ம டவுட் பண்ணுறோன்னா கூப்பிடுவோம்ல, அந்த படத்துலலாம் காமிப்பாங்கல்ல, மணிக்கம் அப்படின்னு சொல்லி பாஷா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாஷாவா எனக்கு யாரும் தெரியாது, மாணிக்கங்க நான் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு மட்டும் இப்போ ரோஹிணி திரும்பினாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவுக்கு உண்மைகள் தெரிய வரும். மீனாவுக்கு உண்மைகள் தெரிய அடுத்து எப்படி கதை போக போகுதுங்கிறத பார்க்கறதுக்கும் நமக்கும் ஆர்வமாக இருக்கும். ரோஹிணி மாற்றுறதும் எப்படி நடக்க தான் போகுது. எப்படி மனோஜ் வேலை இல்லைங்கிறத மாற்றுறது யார்கிட்ட மாட்ட போகிறாருன்னு பார்த்தா முத்துட்ட மாட்டினாரோ, அந்த மாதிரி ரோஹிணி ஃபுல்லாக மாற்றுறது யாருக்கிட்ட மாட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா